இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா, அதை சொல்லாமல் இருந்தால் நல்லதில்லன்னு சொல்லி என் மனசு வந்து சொல்லுது. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன். நம்ம விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளை ஐட்டம் மாதிரி என் கண்ணுக்கு வந்து தெரிகிறாரு. உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிகிறாரு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் வந்து போடுங்க. ஸோ இந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாத வார்த்தைகள். இருந்தாலும் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து அப்படி தோணுதுன்றனால ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விஷால் வந்து இந்த ஷோவுக்கு வரத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த வலியோடு வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கண்கூட வந்து பார்த்தோம். தர்சிகா அப்படின்ற இந்த பொண்ணு கூட வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து விட்டு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக கடலை போட்டு வந்து சுற்றின்னு இருந்தார். அந்த பொண்ணு எலிமினேஷன் ஆகி வெளியில் போச்சு. வெளியில் போனவொடனே நம்மால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கம்முன்னு இல்லாமல் அன்ஷிதா கடை பார்த்தீங்கன்னா மொக்க போட ஆரம்பித்தார். தர்ஷிகா உள்ளே இருக்கும்போதே இவங்க 2 பேரும் நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் இப்படி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே அந்த இடத்துல அன்ஷி வந்து பேசும்போது அதை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க. யார் ஆனந்தி பவித்ராலாம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல, இவ எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு இன்வால்வ் ஆகுறா, இவளுக்கு தேவையில்லாத வேலை, அவன் ஏற்கனவே அந்த மாதிரி வந்து கமிட் ஆகின்றப்ப இவன் தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து சொன்னதுனால அப்போ அன்ஷிதா வந்து அப்படி ரொம்ப சிரமப்பட்டாங்க. அழுன்னு அழுந்தாங்க. இந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விஷாலை வந்து லவ் பண்ணுறதில்ல அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக வந்து இல்லை, அவன் மேலே எந்த இதுவுமே இல்லை, இவங்க கேவலமாக வந்து இந்த மாதிரி மாற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் பவித்ராவையும் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு கூட பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. நானே கூட பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன். இந்த விஷ பாட்டில் அன்ஷிதாவும் இந்த பவித்ராவும் சும்மா சரி, இந்த விஷ பாட்டில் ஆனந்தியும் பவித்ராவும் சேர்ந்துக்கிட்டு பாரு எப்படி இப்படிலாம் வந்து அந்த பொண்ணை பண்ணுது, அந்த பொண்ணு வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு, நம்ம கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு பொண்ணாக வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்து நம்ம அன்ஷிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு நாள் இத்தனை நாள் நான் வந்து அன்ஷிதா மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன். இந்த பொண்ணு என்ன இருந்தாலும் இப்படி வந்து போகாது, அவன் வந்து ஏதோ கடலை போகிறதுக்கு வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நேற்று பண்ண இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஐயோ இது அவனுக்கும் மேலக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வெளியில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணவ் வந்து லவ் பண்ணிச்சு. உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லவ்லாம் வந்து பண்ணலை, அப்படியே தனியாகவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் வந்து இது மாதிரி அருணவ் தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், வெளியில் போய்ட்டு அவங்களும் வந்து கமிட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்துச்சு. திடீர்னு பண்ணி என்ன நினச்சி ஏறு நினச்சோ தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அந்த கான்வர்சேஷனில் நான் வெளியில் போயிட்டு அருணவ்கிட்ட அந்த விஷயத்தை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை வந்து போடுது.